ஒரு நாளைக்கு 10,00,000. கணவர் இறப்புக்கு பின்னாடி ரூட்ட மாத்துன மீனா. இது முருகனோட மனைவிக்கும் தெரியும். பிரபலம் பகிர்ந்த பகீர் தகவல். நடிகை மீனா கணவர் வித்யாசாகர் இறந்ததுல இருந்தே பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கிட்டு வராங்க. குறிப்பா 2வது கல்யாணம் சர்ச்சையில சிக்கின நடிகை மீனா, நடிகர் தனுஷ் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கூட 2வது கல்யாணம் செஞ்சுக்க போறதா செய்திகள் வெளியாகி பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா யாரும் எதிர்பார்க்காத வகையில பிரபலமான அரசியல் புள்ளி ஒருத்தர் கூட மீனா நடந்துகிட்ட விஷயம் தான் ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையே உலுக்குச்சு. போன சில நாட்களுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் எல் முருகன் வீட்டு பொங்கல் விழாவுல நடிகை மீனா பங்கெடுத்துக்கிட்டது சமூக வலைதளத்துல ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டு வந்துச்சு. இதனால பாஜகவோட மத்திய அமைச்சர் எல் முருகன் கூட நடிகை மீனா தகாத உறவுல இருக்கிறதா வதந்தி செய்திகள் தீயா பரவுச்சு. அரசியல் சாராத நபரான நடிகை மீனா ஏன் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க? அவங்களுக்கும் எல் முருகனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இதுல இவங்க கூட கலா மாஸ்டரும் கலந்துக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்னெல்லாம் பல விதமான கேள்விகள் மீனாவ ரொம்பவே மன உளைச்சலுக்கு உள்ளாக்குச்சு. அது மட்டும் இல்லாம இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, தேசிய மகளிர் ஆணையத்தோட தலைவரான குஷ்புவ கூட இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க விடாம, நடிகை மீனாவுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஏன்? அப்படிங்கிற கேள்விதான் எல்லாரோட மனசுலயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதனால குஷ்புவ கட்சியிலிருந்து கழட்டி விட்டுட்டு, மீனாவ பாஜகவுல சேர்க்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுறாங்களா? அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்துச்சு. இது பத்தி சமீபத்திய பேட்டி ஒண்ணுல தமிழா பாண்டியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியல் வட்டாரத்துல இதெல்லாம் சாதாரணமான விஷயத்துல ஒண்ணுதான். அரசியல் சார்ந்த விஷயம் ஒண்ண செய்யும்போது, அதுல நடிகையோ, பிரபலமான சினிமா துறையைச் சேர்ந்த நட்சத்திரங்களுக்கோ அழைப்பு விடுக்கிறது ஒரு கௌரவமாவும், மக்களோட கவனம் ஈர்க்கும் செயலாவும் இருக்கு. இதனால இத பல அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில மீனா கலந்துக்க வேணும் அப்படின்னு எல் முருகன் விரும்புறாரு போல. இது எல் முருகனோட மனைவிக்கும் தெரியும். மீனா கலந்துக்கிட்டது முருகன் மனைவியோட விருப்பமா கூட இருக்கலாம். மீனா நம்ம வீட்டு நிகழ்ச்சியில கலந்துக்கிறது சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு அவங்களோட மனைவியே முருகனுக்கு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய தமிழா பாண்டியன், இதுக்காக நடிகை மீனாவுக்கு 10,00,000 கொடுக்கப்பட்டிருக்கும். நடிகைகள் அப்படின்னு சொன்னாலே இப்படிதான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு அழைப்பு விடுத்தா லட்சக்கணக்குல அவங்களுக்கு தகுதியான பணத்த டிமாண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கு திரைப்படத்துறை சார்ந்த பிரபலங்களுக்கு அழைப்பு விடுத்தா, அவங்களால அந்த நிகழ்ச்சி ரொம்ப பெரிய அளவுல ப்ரமோட் ஆகும். இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கும்போது, நடிகர், நடிகைகளுக்கு இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போக லட்சக்கணக்குல டிக்கெட் எடுத்து ஸ்பெஷல் கிளாஸ்ல கூட்டிட்டு போவாங்க. அங்க இறங்குன உடனேயே BMW கார், ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு, அதுக்கான தேவையான செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. கூடவே அவங்களுக்கு ஷாப்பிங் போக 5,00,000 வரைக்கும் பணம் குடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்பவே சகஜமான விஷயம் தான். குஷ்பு, மீனா, தமன்னா, த்ரிஷா அப்படின்னு இந்த மாதிரி கதாநாயகிகளா நடிக்கக்கூடிய நடிகைகள், ரசிகர்களோட மனம் கவர்ந்த நடிகைகள்ல நெறைய பேரு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதும், அதுக்காக ரொம்ப பெரிய தொகைய பேசி வாங்குறதெல்லாம் காலம் காலமா நடந்துட்டு வரக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு தமிழா பாண்டியன் அந்த பேட்டியில ரொம்பவுமே சாதாரணமா, கூலா சொல்லியிருக்காரு. அதனால கணவர் இறந்ததுக்கு பின்னாடி மீனா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க கிட்டத்தட்ட ரூ. 10,00,000 வரைக்கும் பணத்த வாங்கிக்கிட்டு கலந்துக்கிறாங்க. நிச்சயமா இந்த விஷயம் எல் முருகனோட மனைவிக்கும் தெரியும் அப்படிங்கிறது தான் பகீர் கிளப்பிருக்கு.